சண்டே மார்னிங் காலமாக கொஞ்சம் துவைக்கிற வேலையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பித்தோம். அன்றைக்கி மார்னிங் வந்து ஆப்பமும் கடலைக்கறியும் தான் பண்ணோம். அது செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நான் எப்போ ஊருக்கு வந்தாலும் எங்கள் அம்மா கேட்குற முதல் ரெசிபி, எனக்கு எப்போ நீ பிரியாணி செஞ்சு தர போகிற அப்படின்னு. ஏன்னா நான் பண்ணுற பிரியாணி அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நானும் அதை செஞ்சு கொடுத்துருவேன் நான் ஊருக்கு வந்தால். அன்றைக்கி எக் பிரியாணி தான் பண்ணி கொடுத்தேன். அன்றைக்கி பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் வைஸில். நான் பிரியாணி பண்ணுற நேரம் அம்மா பலாப்பழத்தில் சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் முதல் நாள் வீடியோவில் காட்டியிருந்தேன் இல்லையா, பலாப்பழம் கட் பண்ணி வைக்கிறது. ஸோ அந்த பலாப்பழத்தில் தான் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி எனக்கு செஞ்சு தந்தாங்க. இந்த ரெசிபி வந்து பச்சரிசி, பலாப்பழம், கொஞ்சம் ஸ்வீட்டெல்லாம் போட்டு செய்யக்கூடிய ரெசிபி தான். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறமா உங்கள் அம்மா விரும்பி கேட்குற ரெசிபி என்னன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுப்பேன். இன்னொரு விலாகில் சந்திக்கிறேன். பை பை.